நம்முடைய தியானத்திற்காக நாம் அதற்கு முன்பாக ஒரு அறிவிப்பு. நாம் இன்றைக்கு ஆராதித்தது போல அந்த வேத வசனம், நீங்கள் வீடுகளில் வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு அது ஆவியானவர் அந்த பகுதியை உங்களுக்கு அப்படியே வெளிச்சமாக காட்டுவார் பாருங்க. அதை நீங்கள் உடனே நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா அந்த வார ஆராதனை உங்கள் பொறுப்பு. அந்த வசனத்தை நீங்கள் எத்தனை வசனமோ அதை நீங்கள் வாசிக்கிறீங்க, அப்படியே என்ன செய்கிறீங்க, ஆராதனைக்குள்ளே நடத்துகிறீங்க. அது ஆண் பெண் வித்தியாசம் இல்லை, நீங்கள் அதை செய்யலாம். நீங்கள் அதற்கு முன் வரும்படி உங்களை அன்பாக கேட்க. ஏன்னா நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், தேவன் ஒவ்வொருத்திலும் விதவிதமாய் பேசுகிற தேவனாக இருக்கிறார். அவர்களுடைய வளர்ச்சிக்கு தக்க விதமாய் தேவன் கிரியை செய்கிறார். நம்ம அதுக்கு பிரயோஜனம். நாம் இப்பொழுது அந்த ஒரு வேத பகுதியை நாம் தியானத்திற்காக வாசிப்போம். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆமோஸ் 2ஆம் அதிகாரம், ஓசியா, யோவேல், ஆமோஸ். இதோ கோதுமை கட்டுகள் நிறை பாரமாக ஏற்றப்பட்ட வண்டியில் இருத்துகிறது போல நான் உங்களை நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் இருத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இது அப்படியே இருக்கட்டும். தேவன் நம்மை, இந்த வேத பகுதியை நீங்க வாசித்ததை மனசுல அப்படியே இருக்கு. இதுதான் நம்ம தியானிக்க போகிற வேத பகுதி. ஆனா அதுக்கு முன்னாடி தேவன் நம்மை எப்போதுமே ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதை நம்புறீங்களா, நம்பலையா? நாம் சில நேரங்கள்ல நம்முடைய புரிந்து கொள்ளுதல், சில நேரங்கள்ல என்னடா இவங்க ஒரே ஆசீர்வாதம், தேவன் ஆண்டவருடைய பிள்ளைங்கள் எல்லாம் ஹெலிகாப்டர்ல போகணும்னு சொல்றாங்க, பிளைன்ல போகணும்னு சொல்றாங்க என்கிறது போல நாம் என்ன செய்வது உண்டு, ஒரு மனதில் என்ன வரும், ஆசீர்வாதம்னு பேசுறாங்க, நினைப்பது உண்டு. ஆனால் அது சரியோ தவிர அந்த இடத்துக்கு நாம் போக வேண்டாம். ஆனால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதுல மாற்று கருத்தே இருக்க வாய்ப்பில்லை. வேதம் அதை திரும்ப திரும்ப சுட்டி காட்டு. ஏனென்றால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் சமாதானம் உள்ள பிள்ளைகளாக இருக்க விரும்புகிறார். தம்முடைய பிள்ளைகள் வியாதியோடு இருக்கிறத தேவன் விரும்புகிறாரா? ஏன், எப்படி நீங்க சொல்றீங்க? இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? கேள்வி கேட்டால் பதில் என்ன வரணும்? இயேசு இந்த பூமியிலே சுற்றி திருந்த நாட்களில் வியாதியஸ்தர் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அவரிடத்துல வந்த பரவாயில்லப்பா, வியாதி இருந்தா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாரா? இல்லையே. அவரிடத்துல வந்த எல்லாரையும் அவர் என்ன செஞ்சாரு? சுகமாக்கினார். அது மட்டுமல்ல, அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்கள், கட்டுகளில் இருக்கிற மக்கள், பரவாயில்ல நீ அடிமையா இருந்தா ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொன்னாரா? அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை விடுதலை ஆக்கினார். அது மட்டுமல்ல, அங்கே நாம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு செழிப்பை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க எப்போதும் ஆயத்தமாக வாஞ்சி உள்ளவராகவே இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகள் வியாதியோடு இருப்பதை தேவன் விரும்புவதில்லை. தம்முடைய பிள்ளைகள் துக்கமாய் இருப்பதை தேவன் விரும்புவதில்லை. தம்முடைய பிள்ளைகள் கடன் பிரச்சனைகளோடு இருப்பதை தேவன் விரும்பவில்லை. தம்முடைய பிள்ளைகள் வீடு இல்லாமல் இருப்பதை தேவன் விரும்பவில்லை. தம்முடைய பிள்ளைகள் உடை இல்லாமல் இருப்பதை தேவன் விரும்பவில்லை. தம்முடைய பிள்ளைகள் ஆகாரம் இல்லாமல் இருப்பதை தேவன் விரும்பவில்லை. பசியாய் இருப்பதை தேவன் விரும்பவில்லை. தம்முடைய பிள்ளைகள் யாருக்கும் அடிமைத்தனத்தில் இருப்பதை தேவன் விரும்பவில்லை. தம்முடைய பிள்ளைகள் விடுதலை பெற்ற மக்களாய் இருக்கவே தேவன் விரும்புகிறார். ஆனால் அது நமக்கு இருக்கா? தேவன் விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகள் என்று, தேவனுடைய சொந்த ஜனம் என்று நம்மை மார்தட்டி கொள்ளுகிற நாம் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோமா? அப்படியானால் ஏன் நாம் பெற்றுக்கொள்ளவில்லை? ஏன் நம்மிடத்தில் அந்த ஆசீர்வாதம் தேவன் தர விரும்புகிறார்? பாருங்க, அங்கே ஒரு வசனத்தை வாசிங்க. யோபு 24ஆம் அதிகாரம், யோபின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 23வது வசனம்.
தேவன் அவருக்கு சுக வாழ்வை கட்டளையிட்டார். போதும். தேவன் அவருக்கு சுக வாழ்வை கட்டார். தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் சுக வாழ்வை என்ன செய்கிறார்? கட்டளையிட்டிருக்கிறார். ஏசாயா 58ஆம் அதிகாரம் அங்கே பாருங்களேன். அங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. 58ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். சுக வாழ்வு என்ன செய்யுமாமா? சீக்கிரத்துல துளிர்க்கும். தேவன் தம்முடைய பிள்ளைகளை சுகமாய் வாழ வைக்க விரும்புகிறார். அங்கே நாம் யோவான் அங்கே சொல்லும் போது அங்கே என்ன சொல்றாரு பாருங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இன்னொரு வசனத்தை நாம் படிச்சிருவோம். அப்போஸ்தலர். சில நேரங்களிலே இதை கேட்கிறவர்கள் நினைக்கலாம், எங்க அப்படின்னு என்ன செய்யலாம் நினைக்கலாம். அதாவது சில வார்த்தைகளை வேதத்தின் அடிப்படையில அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 29வது வசனம். பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது சுகமாயிருப்பீர்களாக. ஆண்டவர் எவ்வளவாய் நம்ம மேல அக்கறை உள்ளவராய் என்ன சொல்றாரு? நீங்க சுகமாயிருப்பீர்களாக. பாரமான எதையுமே உங்க மேல சுமத்த ஆண்டவர் விரும்பல. ஆனால் கொஞ்சம் நம்மளை பாருங்களேன், நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு? தேவன் கொடுத்த இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோமா? பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட மக்களாக இந்த பூமியிலே காணப்பட வேண்டும். சில நேரங்களிலே சில வேளைகளிலே நமக்கு போராட்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் ஏற்படுவது சிலருக்கு. எல்லாருக்கும் அது ஆண்டவர் தராரு. எல்லாரையும் வறுமையில வச்சிருப்பாரு, எல்லாரையும் கஷ்டத்தின் பாதையிலே நடத்துவாரு. அப்படியா? இல்லவே இல்லை. தேவன் விரும்புவதெல்லாம் நம்மை ஆசீர்வாதமாக வைப்பதே. நாம் இங்கே சுகமாய் வாழ தேவன் விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே தேவனை ஆராதிக்கிற, தேவனை அறிந்து கொண்ட பிள்ளைகள் இந்த பூமியிலே சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, சகல ஆசீர்வாதங்களோடு சுகமாய் ஜீவிக்க தேவன் விரும்புகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வாழ்க்கை என்பதை நாம் ஏன் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆராய்ந்து நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ள இந்த ஆண்டிலே நாம் முழுசா என்ன செய்யணும்? ஒரு முயற்சியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு ஆதாரமாக தான் நான் அந்த பகுதியை நாம் வாசித்தோம். ஆமோஸ், மறுபடியும் அந்த இடத்துக்கு வாங்கலாம். ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் 13 to 16 வரைக்கும் படிங்க. நீங்களோ இல்ல 13 இதோ கோதுமை கட்டுகள் நிறை பாரமாக ஏற்றப்பட்ட வண்டியில் இருத்துகிறது போல நான் உங்களை நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் இருத்துவேன். அப்பொழுது வேகமானவன் ஓடியும் புகலிடமில்லை, பலவான் தன் பலத்தினால் பலப்படுவதும் இல்லை. பராக்கிரமசாலி தன் பிராணனை தப்புவிப்பதும் இல்லை. வில்லை பிடிக்கிறவன் நிற்பதும் இல்லை. வேகமானவன் தன் கால்களால்
தப்பி போவதும் இல்லை. குதிரையின் மேல் ஏறுகிறவன் குதிரையின் மேல் ஏறுகிறவன் தன் பிராணனை ரட்சிப்பதும் இல்லை. பலசாலிகளுக்குள்ளே தைரியவான் அந்நாளிலே நிர்வாணியாய் ஓடி போவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இந்த 13வது வசனத்தை நான் கடந்த நாட்கள்ல வாசித்துக் கொண்டிருக்கும் போது அது எனக்கு அதிகமாக இருதயத்திலே ஆண்டவர் பேச என்னன்னா, இதோ கோதுமை கட்டுகள் நிறைபாரமாக ஏற்றப்பட்ட வண்டியில் இருத்துகிறது போல நான் உங்களை நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் இருத்துவேன். ஒரு வண்டி இருக்குது, 1.5 டன் கெப்பாசிட்டி, ஒரு 10 டன் கோதுமையோ பாரமோ அது மேல ஏத்துனா அந்த வண்டி மூவ் ஆகுமா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் உலக பிரகாரமாகவும் நாம் முன்னோக்கி செல்ல முடியாதபடி ஒரு பெரிய பாரம் என்ன செய்யுது நம்ம மேல. சங்கீதக்காரர் சொல்லுகிறா, என் அக்கிரமம் என்னால் சுமக்க கூடாத பாரமா இருக்கு, என் பாவங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அது சுமக்க முடியலன்னு சொல்றாரு. அதனாலதான் ஏசு சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, சுமக்க முடியாம நடந்துட்டு இருக்கிறவர்களே, நடக்கணும்னு ஆசை இருக்கு, முன்னேறி வேகமா போகணும்னு ஆசை இருக்கு, ஆனா என்ன செய்ய முடியல. அங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகள் பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க, வேகமா ஓடியும் புகலிடம் இல்லை, பலவான் தன் பலத்தினால் பலப்படுவதும் இல்லை. ஆசை இருக்கு, ஆனா என்ன இல்ல, நடக்க மாட்டேங்குது. ஏன்னா பாரம் இந்த வண்டியை போட்டு அமுத்தி முன்னாடி போக முடியாம இது என்ன செஞ்சிருக்குது, டயரெல்லாம் எங்க புதஞ்சிருக்கு, மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கு. நாங்க கடந்த நாட்கள்ல காரை கொண்டு போய் ஒரு 2-3 வருஷம் இருக்கு வீட்டுக்கு பக்கத்துல நிறுத்தி இருந்தோம். திடீர்னு மழை பெஞ்சிருச்சு. சரின்ட்டு மழை பெஞ்சு மறுநாள் வண்டி எடுக்கலான்னு காலில் போய் ஸ்டார்ட் பண்ணா லைட்டா ஸ்லிப் ஆன மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்ப தெரியல சரியா. மறுபடியும் ஆக்சிலேட்டரை கொடுக்க அது என்ன செஞ்சிருச்சு, சேஸ் வரைக்கும் போய் மண்ணோடு மண்ணா என்ன செஞ்சுக்கிச்சு, உக்காந்துக்குச்சு. அப்புறம் சுத்தினா 2 வீலும் சுத்திக்கிட்டே தான் இருக்கு, அவ்வளவுதான். அப்புறம் கம்பெனிக்காரங்க பக்கத்துல இருந்த கம்பெனிக்காரங்களை எல்லாம் வர வச்சு ஒரு கயிறை போட்டு இழுத்து வரல. அப்புறம் 4 பேர் முன்னாடி போய் தூக்கி, அப்புறம் 4 பேர் தள்ளி, எப்படி என்ன செஞ்சிட்டோம் பாருங்க. அது போலதான் நம்முடைய வாழ்க்கை முன்னேறி போக முடியல. அது ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், உலக பிரகாரமான இந்த ஜீவனுக்குரிய காரியமாக இருக்கட்டும், ஆசீர்வாதம் இல்லை. ஆனா பிரயாசப்படுறோம், முயற்சி எடுக்கிறோம், கஷ்டப்படுறோம் இரவு பகலாக, ஆனா என்ன இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, முன்னேற்றம் இல்லை, முன்னோக்கி செல்ல முடியவில்லை. பொருளாதாரத்திலும் ஆவிக்குரிய ஜீவிதம். காரணம் என்னன்னா, பாரம் மேல உட்கார்ந்து முதல்ல அதை தூக்கி என்ன செய்யணும், தூக்கி எறிய வேண்டும். அநேக விதமான பாரங்கள். நீங்க இந்த அதிகாரங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா பல காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை ஏன் முன்னேறவில்லை, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னுடைய இந்த ஜீவனுக்கான காரியங்கள் நிறைய கொண்டுட்டு வரேன், ஆனா பொத்தனான பையில போடுற மாதிரி காணாம போயிருக்கு. பாருங்க, அங்கே அதே ஆமோஸ்ல சொல்றாரு, அங்க 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை படிங்களேன். மேலும் ஒரு மேய்ப்பன் 2 கால்களையாவது ஒரு காதின் துண்டையாவது சிங்கத்தின் வாயிலிருந்து பிடுங்கி தப்புவிக்குமா போல சமாரியாவில் குடியிருக்கிற இஸ்ரவேல் புத்திரர் ஒரு படுக்கையின் மூலையிலிருந்தும் ஒரு மஞ்சத்தின் மேலிருந்தும்
தப்புவிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனம் நமக்கு புரியுதா? என்ன புரியுது பாருங்க. நான் இது எனக்கு ஒண்ணுமே விளங்கல. நான் ஆவியானவர் இதுல விஷயம் இருக்கு உள்ளுக்குள்ள. நான் பல மொழிபெயர்ப்புகளை எடுத்து பார்க்க ஆரம்பிச்சேன். அங்க சொல்றது, ஒரு மேய்ப்பன் 2 காலையாவது ஒரு ஆட்டோட காதையாவது சிங்கம் பிடிச்சிட்டு போயிருச்சு, அதுல இருந்து பலவந்தமா புடுங்கிட்டு வரான். என்னது கிடைச்சது? என்னது? ஆட்டோட 2 காலும் காதும் தான் கிடைச்சது. இதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒண்ணும் இல்லை. அது போல என்ன சொல்றாரு பாருங்க, சமாரியாவில் கொடுக்க இஸ்ரவேல் புத்திர ஒரு படுக்கையின் மூலையில் இருந்தும் ஒரு மஞ்சத்தின் மேலிருந்தும் தப்புவிக்கப்படுவார்கள். அப்படின்னா ஒரு படுக்கையின் மூலை, ஒரு நல்ல செழிப்பான ஒரு பகுதியில கொஞ்சோண்டு கிடைக்கும். ஆசீர்வாதத்தை நிறைய பார்ப்போம், ஆனா கிடைக்கிறது என்னமோ, அனுபவிக்கிறது என்னமோ கொஞ்சோண்டு, புளியோண்டு தான் அனுபவிக்க முடியும். தப்புவிக்கப்படுவார்கள். இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, படுக்கையின் மூளை மஞ்சத்தின் மேலிருந்தும். கட்டில்ல அந்த ஆஸ்பத்திரியில எல்லாம் பார்த்துருப்பீங்க, நோயாளிகளுக்கு நிறைய படுக்கை இருக்கும், எல்லாத்துலயும் ஆள் படுத்திருக்கும், கடைசியில 2 பேரை கொண்டு ஒரு படுக்கையில போட்டிருப்பாங்க. அந்த ஆளுக்கு ஒரு பெட்டு கூட என்ன கிடைக்கல. இது போலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்னமோ நிறைய பார்க்கிறோம் தான், என்னமோ நிறைய நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் என்னென்னமோ நிறைய தெரியுதுதான். ஆனா அது எப்படி இருக்குன்னா, அது ஒன்றுக்கும் பயன்படாம ஏதோ ஒரு ஓரத்துல தேவன் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து அவர் பரிதாபப்படுகிறார். நீங்க எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்க வேண்டிய பிள்ளைங்க, உங்களை ஆசீர்வதிக்க நான் விரும்புறேன், ஆனா உங்களுக்கு கொடுக்கப்படுறது என்னமோ ஒரு படுக்கையில ஒரு ஓரம், ஒரு மூலை. எவ்வளவு ஆச்சரியம் பார்த்தீங்களா? கடந்த நாட்கள்ல ஒரு மனிதன் இந்த கேரளாவில் உள்ள ஒரு காரியத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தார். அவங்க கார்ல எல்லாம் அந்த உயர்ந்த கோடிக்கணக்கான லம்போகினி, ரேஞ்ச் ரோவர் இப்படிப்பட்ட கார்ல தான் பிரயாணிப்பாங்களாமா. சின்ன கார்ல எல்லாம் கூப்பிட்டா கூட வரமாட்டாங்களாமா, பெரிய பணக்காரங்க. அந்த மாவட்டத்துல வெள்ளம் வந்துருச்சு. கடைசியில அவங்க போனது என்னன்னா ஒரு அலுமினிய குண்டானு. 3-4 நாளா எங்கேயோ உட்கார்ந்து இருந்து, அப்புறம் கடைசியில மீட்பு படையினர் மக்கள் எல்லாம் வந்து ஏத்தி போனது என்னது அலுமினிய குண்டான்ல தான் உட்காந்து என்ன செய்யறாங்க, லம்போகினியில போனவங்க எல்லாம் அலுமினிய குண்டாவில் உட்காந்து காப்பாத்தி கொள்ளக்கூடிய நிலை ஆயிடுச்சு பாருங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படி இருக்கா? தேவனுமே பயங்கரமா நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புறாரு. சந்தோஷத்தை தரணும்னு விரும்புறாரு, சுகத்தை தரணும்னு விரும்புறாரு, பொருளாதார செழிப்பை தரணும்னு விரும்புறாரு. இன்னும் அது எக்ஸட்ரா போயிட்டே இருக்குது பாருங்க. ஆனா இல்ல, ஏன்? கடைசியில கிடைச்சது என்னமோ ஒரு ஓரம், ஒரு ஒட்டு துணிங்கிற மாதிரி என்னமோ கிடைச்சிருக்கு. அது என்ன சொல்றாரு பாருங்க, இந்த இந்த 2ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை படிங்களேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மோவாபின் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். போதும் பாருங்க. இது அடுத்து பாத்தீங்கன்னா 4ஆம் வசனத்திலே இதான் சொல்றது. மேலும் யூதாவின் 3 பாதகங்கள் நிமித்தமும் 4 பாதகங்கள். அது என்னங்க 3 4? புரியுதா? நமக்கு விளங்காது. நாம் தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. 3 பாதங்கள் 4 பாதங்கள். அதாவது நான் வாசித்த போது நான் வேறு மொழிபெயர்ப்புகள் எல்லாம் பார்த்தேன். மலையாளத்தில் என்ன, இதில் இங்கிலீஷில் என்ன, அந்த நம்முடைய திருவிவிலியத்தில் என்ன போட்டிருக்கு, இன்னொரு யூத ஒரு மொழிபெயர்ப்புன்னு ஒன்று இருக்கு. அதெல்லாம் படித்து டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன். அதில் நான் தெரிந்து கொண்ட விஷயம் என்னன்னா, அதில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால்,
நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரேன். 1 2 தப்பு இல்லை நீ செய்யறது. 1 2ன்னா நான் விட்டுருவேன். அதுதான் இதோட கணக்கு. 3 பாதங்கள் 4 பாதங்கள், 1 2 இல்ல, தலைக்கு மேல போயிருச்சு. அதுதான் அந்த வசனத்தோட மீனிங். 1 2 தப்ப நான் பார்த்துட்டு இப்படி நான் உனக்கு செய்யறேன்னு நினைச்சுக்காத, மிஞ்சி மிஞ்சி போறீங்க. இன்னொரு வசனத்தை நான் சொல்லுவேன். நான் அந்த நமக்கு தெரிந்த வேத பகுதி தான். மத்தேயுல இயேசு ஒரு உவமையை சொல்றார். கல்யாணம் மகனுக்கு கல்யாணத்தை பண்ற ஒரு காரியத்தை சொல்ல, 22ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பேரை வர சொன்னாரு. அவங்க வரல, அது அவங்களுக்கு தண்டனை கொடுத்தார். பிறகு வழியோரத்துல நின்னவன் போனவன் வந்தவன் எல்லாரையும் என்ன செஞ்சாரு? கூப்பிட்டாரு, சாப்பாடு போட்டாரு. ஆனா போய் பார்த்துட்டு அங்க ஒருத்தனுக்கு இவனை பிடிச்சி கையும் காலும் கட்டி என்ன செய்யுங்க, இரு பாதாளத்துல அக்னி நெருப்பு அந்த அங்க போட்டுருங்கன்ட்டாரு. ஏங்க அவன் என்னங்க தப்பு செஞ்சான்? அவன் பாட்டில் அவன் கடத்தருவில் உட்காந்துருந்தான். விட்டீங்களா அவனைய? கூட்டு வந்து உள்ள உட்கார வச்சுக்கிட்டு உள்ள வந்ததுக்கு பிறகு அவனுக்கு கிடைச்சது என்னது? இது நியாயமா? நீங்களே சொல்லுங்களேன். நான் உங்களை என் வீட்டுக்கு கூப்பிடுறேன், உங்களை உட்கார்ந்து இருக்கிறவங்களை அவமானப்படுத்தினா எப்படி இருக்கு? நான் வரேன்னு சொன்னேன் அவங்க வீட்டுக்கு, நீங்க தானே கூப்பிட்டீங்க, கடைசியில என்னன்னு கீழே உட்காருன்னு சொல்றீங்க. கேள்வி இருக்கா இல்லையா? இப்ப இயேசு அங்கே சொன்ன உவமை இது கரெக்டா தப்பா? தப்பு தானே. அவன் பாட்டில் அவன் தெருவில் தானே இருந்தான். அவன் ஏதோ பிச்சை எடுத்து சாப்பிட்றான், சாப்பிடாம போறான். அவனை எதுக்கு வலுக்கட்டாயமா வாயா வாயா வாயான்னு பெரிய அதிகாரிகள் எல்லாம் அனுப்பி கூட்டு வந்து உட்கார வச்சு கடைசியில உன் ட்ரெஸ் எங்கப்பான்னு கேட்டு அவனை கையங்காலம் கட்டி நெருப்புல போடுங்கன்னு சொல்ற நியாயமா? நியாயமா தெரியுதா, அநியாயமா தெரியுதா? இது சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, ஏதாவது கருத்து இருந்தா. அநியாயமா தான் தெரியுது. மனுஷனுடைய பார்வையில அநியாயமா தான் தெரியுது. யாரை வேணாலும் சொல்லுவாங்க, இது என்னங்க இது அப்படின்னு. அங்க பாருங்களேன், இது எதை குறிக்குது தெரியுமா? தேவன் நாம் எங்கேயோ இருந்தோம், அப்படியே இருந்துட்டு போயிருந்திருப்போம். ஆனா நம்மளே கூப்பிட்டு வந்தாரு. கூப்பிட்டு வந்து சும்மா கூப்பிட்டு வந்தாரா? வாசல்ல வரும்போது உனக்கு பரிசுத்தம் என்னும் வஸ்திரத்தை தர்றாரு, ரட்சிப்பின் வஸ்திரத்தை தர்றாரு, நீ உடுத்திக்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவனுக்கு கொழுப்பு தானே. எப்பா அங்க நம்ம பிச்சை எடுத்துட்டு இருந்தோம், பரவாயில்ல, இங்க வந்து நமக்கு என்ன தந்துட்டாரு? நல்ல உடைய தந்துட்டாரு, வாங்கி போட்டுக்கோ சந்தோஷமா அப்படின்னு சந்தோஷமா தானே போட்டிருக்கணும். நான் போடாம வந்து, அதனாலதான் யாக்கோபு சொல்றார், அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. நாம் பாவத்திலிருந்து, உலகத்தின் பிடியிலிருந்து, மாம்சத்தின் பிடியிலிருந்து தப்பி வாழ்வதற்கு அவர் அதிகமான கிருபையை நமக்கு தராரு. ஆனா நாம் பெற்றுக்கொண்டோமா அந்த கிருபையை? வாங்கி ஜோப்ல வச்சுக்கிட்டோமா? ஒரு ஓரமா வச்சுக்கிட்டோமா? பாருங்க. சரி, அப்போ எதுக்குங்க என்னைய கூப்பிட்டீங்க? நான் தான் போயிருப்பேன். இல்லை, நீங்க தந்தீங்க தெரியல, எனக்கு தான் விருப்பம் இல்லை போடுறதுக்கு. அப்புறம் எதுக்கு கூப்பிட்டீங்க? நீங்க கூப்பிட்டது தப்பு தானே ஒரு விதத்துல. நீங்க கூப்பிட்டனால வந்தேன், வந்து நீங்க சொன்னதெல்லாம் கேட்கணுமா? பாருங்க, ஒரு வசனத்தை படிங்க. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம், 1 2 வசனங்களை படிங்களேன். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தராகிய நான் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின முழு குடும்பமாகிய உங்களுக்கு விரோதமாய் சொல்லி அந்த வசனத்தை கேளுங்கள். பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்கள் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன்.
என்னவாமா ஆண்டவர் சொல்றாரு, பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும். பூமியில எத்தனையோ பேர் இருக்கிறான், அறிவாளி இருக்கிறான், பலவான் இருக்கிறான், படிச்சவன் இருக்கிறான், பெரிய பெரிய ஆள் இருக்கிறான், பணக்காரன் இருக்கிறான், அழகுள்ளவன் இருக்கிறான். ஆனா நன்மை செய்யறவன் இருக்கான், எத்தனையோ பேரு நல்ல காரியங்கள் செய்யறவன் இருக்கான். ஆனா நான் என்கிட்ட நன்மை ஒன்றும் வாசம் இல்லாது இருந்தோம், நாம் அழகானவானா இல்லாம இருந்தோம், நாம் படிக்காதவனா இருந்தோம், நாம் பூமியில ஒதுக்கப்பட்ட சமுதாயமாக இருந்தோம், நான் அறிவு கட்ட முட்டா பயலா இருந்தோம். என்னை அவருக்கு என்று தெரிந்தெடுத்தார் பாருங்க. என்னை அவருடைய பிள்ளையாக மாத்திட்டாரு. பிதாவானவர் உங்களை பிள்ளைகள் என்று அழைப்பதினாலே அவர் உங்கள் மேல் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். எங்கோ இருந்த நம்ம தூக்கிட்டு வந்து குமாரனுடைய ரத்தத்தினால கழுவி பிள்ளைன்னு சொல்லி வீட்டுல கொண்டு மடியில போட்டு தாளாட்டி சீராட்டி எனக்கு ரட்சிப்பின் வசனத்தை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்துமே அவர் சொல்றாரு, இப்படி கொடுத்தா நீ ஏன் பிள்ளை, உன்னை தண்டிப்பனா தண்டிக்க மாட்டான், வெளியில இருக்கிறவனையா தண்டிப்பேன், ரோட்ல போறவனையா நான் கண்டிக்க முடியும், இப்ப நீ ஏன் பிள்ளை, உன்னை நான் தண்டிப்பேன். அதுதான் இன்றைக்கு பாரம் நம்மேல் ஏறி இருக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து நம்மை தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆண்டிலே முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய பரிபூர்ண சித்தமா இருக்கிறது. தம்முடைய பிள்ளைகள் எங்கேயும் வெட்கப்பட்டு நிற்பதையோ, எங்கேயும் எனக்கு கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்னு ஏங்கி நிற்பதையோ, அவமானப்பட்டு நிற்பதையோ, தலை குனிந்து நிற்பதையோ தேவன் விரும்பவில்லை. ஏனென்றால் அவர் ராஜாதி ராஜா, சர்வ பூமிக்கும் ராஜா. அவர் தன்னுடைய பிள்ளைகளை உயர்வாக வைத்து பார்க்க விரும்புகிறார். அந்த உயர்வான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய பிள்ளைகளாய் இன்று அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தையின்படி வாழ நம்மை அவருக்கு ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் ஜெபிக்கலாம்.